சென்னையில நீங்க பார்த்த ஒரு வித்தியாசமான கோவில், எனக்கு பல அற்புதங்கள் கொடுக்கிற ஒரு கோவில்னா என்ன கோவில்? ஸ்ரீபெரும்புத்தூர். ஸ்ரீபெரும்புத்தூர்ல ராமானுஜர். ம். நான் வந்து 2004 2005 எல்லாம் ரொம்ப ஹெல்த் இஷ்யூல இருந்த டைம் எனக்கு. அப்போ இந்த திக்கு தெரியாம இருப்போம்னு சொல்லுவோம் தெரியுமா? நான் என்ன இடத்துக்கு போனா எனக்கு ஒரு விடை கிடைக்கும் ஆமா. அப்படின்னு. அப்போ உட்காந்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன். எங்கேயாவது போய் என்னுடைய ஹெல்த் விஷயம் தீரணும். ஏன்னா எந்த டாக்டர்கிட்ட எங்கே போனாலுமே ஒரு டாக்டர்கிட்ட போனால் ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு கண்டினியூஸாக ஒரு 4-5 சர்ஜரி ஆச்சு. ஓ. அது என் பசங்கள்லாம் ரொம்ப சின்னது. நான் தான் என் வீட்டுக்கு ஆலமரமே. அப்போ நான் ஒரு டாக்டர்கிட்ட போவேன். அவங்க சர்ஜரி நாளைக்கே பண்ணணும்னுவாங்க. இன்னொரு டாக்டர்கிட்ட போவேன். அவங்க வந்து 1 வாரம் ம். நீங்க யோசிச்சுட்டு வந்து சொல்லுங்கன்னு. பல So, இப்படி குழப்பங்கள் இருந்து பல குழப்பங்கள் ஆரோக்கிய விஷயமாக. ஸோ இதில் எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு நான் தெரியாமல் இருந்த டைமில் நானா என்ன பண்ணேன், ஸ்ரீபெரும்புத்தூர் ராமானுஜரை போய் பார்க்கலாம், ஏன்னா ஆச்சாரியன் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போக ஆரம்பித்தேன். அப்புறம் நான் ஸ்ரீபெரும்புத்தூர் கோவில் போயிட்டு ராமானுஜர் சன்னதி போய் சேவிச்சுட்டு அந்த கோவில்லாம் சுற்றிட்டு இப்படி உட்காந்துருக்கிற டைமில் அங்கே ஒரு அம்மா என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் ஒவ்வொரு திருவாதிரைக்கும் இங்கே வாங்க, ம். திருவாதிரைக்கு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவா, அந்த அபிஷேகத்தை நீ பார்த்தீங்கன்னாலே நமக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு.